பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லாரும் சொல்லுவாங்க, வீடு நல்லா இருக்கணுமா, சுபிக்ஷமா இருக்கணுமா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போடுங்க வீட்டில். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போட்டேன், அதனால என்ன நன்மை கிடைக்கும் தெரிஞ்சாதான் நம்ம போடுவோம். அந்த நன்மையை சொல்றேங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்தால் என்ன நன்மை கிடைக்கும், எப்பெல்லாம் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டா நன்மை கிடைக்கும். ஏகாதசி, திருவோணம் 2 நாள்ல தயவு செய்து மறக்காம உங்க வீட்டுல விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்க வேண்டும். அதாவது ஆதி மூலம் அப்படின்னா பெருமாளை குறிக்கும். ஆதி மூலம், ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டாலே பெருமாள் வந்து உட்கார்ந்துருவாராங்க. அப்ப இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது அப்படி உட்கார்ந்து பாருங்களேன். சுக்லாம் வரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோ அபயாந்தையே அப்படின்னு அப்படி உட்காரும் பொழுது நீங்க அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போட்டுட்டு 2 கால்களையும் மடக்கி கீழே உட்காருங்க. 2 கால்களையும் மடக்கி அப்படியே நல்லா முதுக நேர வச்சுட்டு இப்படி உட்காந்து கண்ணை மூடிட்டு அப்படியே கேளுங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படியே கேட்க கேட்க உங்க கண்களில் இருந்து தண்ணீர் தார தாரையாக ஊற்றும். ஏன் தெரியுமா, அவ்வளவு பெருமாள் அதில் இருக்கிறார். அப்ப நீங்க அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க சொல்ல 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 என்ன ஆகும் தெரியுமா, அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே யார் யார் வருவா தெரியுமா, கோவிந்தன் வருவான். ஆஹா, என்னுடைய பக்தனானவன் என்னை எப்படி கூப்பிடுகிறான், அவனுக்கு நான் எல்லாம் செய்யணும்னு சொல்லி கோவிந்தன் வருவான். அடுத்தது அரங்கன் வருவான். எப்படிலாம் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்கிறார் பாருங்க. பக்தியோடு கேட்கிறான் என்னுடைய பக்தன் என்று ஓடி வருவான். அடுத்தது ஒவ்வொரு பெருமாளும் 108 பெருமாளும் வருவார். என்னங்க 106 தாங்க, கீழே இருந்தா என்ன, ஏன் 106 107 108 வரக்கூடாதா என்ன, வந்து நிற்பார்கள். கண்ணை மூடிட்டு சொல்லணும். நீங்கள் ஒன்னு சொல்லித்தரேன். எந்த பெருமாள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பெருமாள் இருக்கார், பிரசன்ன வெங்கடாஜலபதி. அருமையா இருப்பார், அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்ணை மூடிக்கோங்க, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போடுங்க. அப்படியே கண்ணை மூடிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் போக 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 அந்த பெருமாள் உங்களுடைய இதயத்துல வந்து அப்படியே உட்கார்ந்துருவாருங்க. அது விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட மகிமை என்ன தெரியுமா, நடக்காத காரியம் நடக்கும். எந்த காரியமும் நடக்கலையா, அந்த காரியம் நடக்கும். என்னுடைய மனசு ரொம்ப பாரமா இருக்கு, என்னன்னே தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போட்டு உட்காருங்க. எல்லா விஷயத்துக்குமே ஒரு கன்க்ளூஷன் என்ன தெரியுமா, விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த சகஸ்ரநாமத்தை அப்படி பாடும் பொழுது அப்படியே மனசு லயித்து போயிடுவோம். கடவுளுடைய பாதார வந்தத்தை உங்களுடைய கண்களால் பார்ப்பீர்கள். கோவிந்தா 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 என்கிற நாமமும் சரி, நாராயண 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 என்கிற நாமமும் சரி, அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துல அவ்வளோ வருங்க. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்ல 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 எளிமையான ஒரு சகஸ்ரநாமம், எல்லாருக்கும் புரியும். அதை கேட்க கேட்க நீங்களே கொஞ்ச நாள் கழிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. சொல்ல சொல்ல ராமர் வருவார், கிருஷ்ணர் வருவார், எல்லாம் வருவாருங்க அங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் கிடைக்குதுன்னா என்ன ஆகும், சொல்லுவீங்களா மாட்டீங்களா? லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பெருமாளுடைய நாமங்கள் சொல்ல சொல்ல பெருமாள் வருவார். சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும். ஒவ்வொன்னு சிவபெருமானும் வருவாருங்க. சிவனும் அந்த இடத்துல வந்து உட்காந்துப்பார். சிவனுக்கு பிடித்தது, ரொம்ப ரொம்ப பிடித்தது விஷ்ணு சகஸ்ரநாமம். என்னங்க அது, விஷ்ணுக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம்? நாம தாங்க பிரிச்சு வச்சோம், விஷ்ணு சனி சிவன் தனி, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்கிற இடத்துல அத்தனை தெய்வங்களும் இருக்கும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி போயிடும், பிளாக் மேஜிக் போயிடும், எல்லாம் போயிடும். அப்ப ஏன் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம போட்டு கேட்க கூடாது? நல்லா இருக்கணும். என்னைக்கு போட்டு கேட்கலாம்? என்னைக்கு வேணாலும் கேட்கலாம். எப்ப காலையில கேளுங்க. காலையில தான் சார் எனக்கு டைம் இருக்கு, நான் காலையில தாராளமா காலையில உங்க வீட்டுல விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்க விடுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காலையில கந்த சஷ்டி, சுபவாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம் 3த்தையும் அடிங்க வீட்டுல. வீடு அப்படியே டிவைனா இருக்கும். வீடு வந்து கேட்பாங்க, என்ன உன் வீடு மட்டும் லட்சுமி கடாட்சமா இருக்கு, அருமையா இருக்கு, என்ன பண்ற? விஷ்ணு சகஸ்ரநாமம் போடுறேங்க. சொல்லுங்க, 4 பேர்கிட்ட சொல்லுங்க, உனக்கு என்னப்பா கஷ்டமா இருக்கா? என்ன கஷ்டம்? பண கஷ்டம் ரொம்ப ஜாஸ்திங்க, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேளு. அடுத்து சொல்லுவார், பணமெல்லாம் இருக்குங்க, மன கஷ்டம் ஜாஸ்தியா இருக்கு, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போடுங்க.
விஷ்ணு சஹஸ்ரநாமம், கந்த சஷ்டி, சுப்ரபாதம் எல்லாம் போடுங்க வீட்டில். போட்டுட்டு உங்களுடைய வாய் எப்பொழுதும் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீஹரி, நரஹரி, முரஹரி, அம்புஜாட்சா, அச்சுதா, பஞ்சாயுதா, பாண்டவதூதா, கிருஷ்ணா, கோவிந்தா, முராரி. அவ்வளவுதான். கோவிந்தா கோவிந்தா, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிண்டே இருங்க, வாழ்க்கை முச்சூடும். எந்த ஒரு அதாவது ஏதாவது இருக்குமோ ஐயோ அம்மாங்கிறத விட்டுருங்க, கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லுங்க. இன்னொன்னு வாய் எப்படி சொல்லணும்? கிருஷ்ண 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 எப்பொழுதும் சொல்லுங்க. கஷ்டம் வராது, மன கஷ்டம் வராது, மனசு லேசா இருக்கும். அப்படி எந்த கஷ்டம் வந்தாலும் என் கிருஷ்ணன் இருக்கான்டா பார்த்துப்பான், என் பெருமாள் இருக்கான், என் ஹரி இருக்கான், எங்க வீட்டுல விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு, எனக்கு ரொம்ப மனபாரமா இருக்கு, என்ன மேனேஜர் திட்டாரு, நேர போங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை போட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காருங்க, எல்லாம் போயிடும். ஏதோ ஒரு கர்மா என்னை விட்டு போயிடுத்து, அவர் திட்டினதுனாலங்கிற கோபங்கள் போயிடும், அன்பு வரும், பாசம் வரும், பந்தம் வரும். அதாவது குடும்ப பந்தம்னு சொல்லுவாங்க. ஆஹா, கட்டின என் மனைவியை நான் நன்னா காப்பாற்றணும், திட்டக்கூடாது, என்னுடைய குழந்தைகளை அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். எல்லாம் மைண்டெல்லாம் மாறிடும். தயவு செஞ்சு நீங்கள் உங்களது வீட்டிலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பதற்கு பழகி கொள்ளுங்கள். தினமும் கேளுங்க, உங்க மனசில் லயிச்சு போயிடும். பெருமாளை ஒன்றிடுவீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேருக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.